رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على رسولك سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله: ذلك لمن خاف مقامي وخاف وعيد. صدق الله مولانا العظيم. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இந்த சிறப்பான ஜும்ஆவுடைய நன்னாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான ஒரு மகத்தான நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இஸ்லாமிய சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். குறிப்பாக நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எங்கே வீழ்ந்தோம் என்பதை நோக்கி திசை திருப்பப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். கடந்த காலங்களிலே நாம் உலகத்தினுடைய இன்பங்களையும் உலகத்தினுடைய ஆசைகளையும் ஆடம்பரங்களையும் நோக்கியே நம்முடைய சிந்தனைகளை செயல்பாடுகளை திசை திருப்பி விட்டதனுடைய விளைவுதான் இன்று முஸ்லிம் சமூகம் நாலாபுரத்திலிருந்தும் ஏவுகணைகளை அம்புகளை வைத்து குறிப்பார்க்கப்படுகின்றன. உருதுவிலே ஒரு கவிதை சொல்வார்கள்: குவத்தே ஃபிக்ரோ அமல் பஹ்லே ஃபனா ஹோத்தி ஹை, குவத்தே ஃபிக்ரோ அமல் पहले फना होती है, फिर किसी कौम की शौकत पे जवाल आता है. ஒரு கூட்டத்தாருடைய அந்த பாரம்பரியமும் வளர்ச்சியும் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் அவர்களுடைய கொள்கையை பற்றிய சிந்தனையும் செயல்பாடும் அங்கே அழிந்து போயிருக்கும். ஏற்கனவே அழிந்துவிட்ட செயல்பாடுகளின் காரணத்தினால், ஏற்கனவே அவர்கள் கொண்டிருந்த கொள்கையினுடைய உறுதி குலைந்து விட்டதன் நீட்சிதான் ஒரு கூட்டத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சியை அது தீர்மானிக்கிறது. எனவே நாம் இன்று எல்லா இடத்திலிருந்தும் நமக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்றன என்று சொன்னால், ஒரு பக்கம் நாம் அதற்கு யார் யாரையோ குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அரசை குறை கூறுகிறோம், கொள்கையால் சித்தாந்தத்தால் நம்மை அழிப்பதையே இரவு பகல் வேலையாக நினைப்பவர்களை நாம் குறை கூறுகிறோம். ஆனால் இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா ஹுவ ஆகிதும் பினாசியத்திஹா. இந்த பூமியில் ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் அல்லாஹ் அதனுடைய சிண்டு முடியை அவன் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன அர்த்தம்? அது முஸ்லிம் அல்லாதவர், மனிதன் அல்லாத உயிரினங்கள் என்ற பாகுபாடை தாண்டி எல்லாருடைய அந்த ஆக்டிவேஷன் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதனுடைய இயக்கமும் செயல்பாடும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் யாரை எதிரிகள், சித்தாந்தத்தால் நம்மை அழிக்க பிடிப்பவர்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை யார் இயக்குவது? அவர்களுக்கு யார் இந்த செயல்பாடுகளை நோக்கி தள்ளுவது? இதுவும் உண்மையில் பார்த்தால் அல்லாஹ்வுடைய செயல்தானே, அல்லாஹ்வுடைய ஆற்றலால் வெளிப்படக்கூடியதானே. அவர்கள் எங்கே கையை காலை அசைக்க போகிறார்கள்? அறிவு எங்கே அவர்களுக்கு சொந்தம்? அறிவையும் ஆற்றலையும் சிந்தனையும் செயலாக்கத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ரப்புதான் அவர்களை அப்படி செயல்படுத்துவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துகிறான். ஏன் நடக்கிறது? எதற்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான்? அதற்கு காரணம் நாம் தான்.
அதற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுகள் தான். நாம் சிந்தனையால் இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டோம், அவன் அதற்கு சட்ட வடிவம் கொடுக்கிறான். நாம் மார்க்கத்தை மதிப்பதில்லை, இஷ்டத்துக்கு தலாக் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இருந்தது. மார்க்கம் சம்பந்தப்பட்டு அதை மார்க்கமாக பார்க்காமல் தீனை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கண்ணியம் இல்லாமல் மூமின்களுடைய உள்ளத்தில் மார்க்கத்தை பற்றிய ஒரு அலட்சியம் ஏற்பட்டது. அவன் அதை சட்டமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறான். பள்ளிகளை கை வைத்தவுடன் நாம் துடித்து போகிறோம். மதரசாக்கள் மீது அவன் குறி வைத்தவுடன் நாம் அப்படியே கிளர்ந்து எழுந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். பள்ளிகளை கைவிட்டது முதலில் யார்? பள்ளிகள் காலியாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தியது முஸ்லிம்கள் தானே. இவ்வளவு பெரிய மொஹல்லான்னு சொல்றீங்க, ஒவ்வொரு வக்திலையும் 3 சஃப் 4 சஃப் தான் நிக்குது, மீதி இடம் எதற்கு என்று அவன் கேட்க வைத்தது யார்? நம்முடைய அந்த அலட்சியம், நம்முடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய கண்ணியம் வெளியேறியவுடன் அதை எதிரிகள் மூலமாக அல்லாஹு தஆலா சட்டமாக்கும் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தான். இது நம்மில் இருக்கக்கூடிய அலட்சியத்தை வெளியாக்கி நமக்கு மறுபடியும் இந்த உணர்வை ஊட்டுவதற்காகத்தான். முஸ்லிம் சமூகமே, எதற்கு எதிரிகளை வைத்திருக்கிறேன்? அல்லாஹ் எதிரிகளை பற்றி சொல்லும் பொழுது கிலாபுல்லா என்று இமாம்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வின் நாய்கள் சில இந்த பூமியில இருக்கின்றன. எப்பொழுதெல்லாம் அவனது அடியார்கள் தடம் புரளக்கூடிய நிலை ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் அவனை ஈமான் கொண்டவர்கள் தங்கள் பாதை மாற்றுவதற்காக துடிக்கிறார்களோ, அந்த நேரத்தில் அந்த கிலாபுகளை அல்லாஹ் ஏவி விடுவான், நம்மை மறுபடியும் இதன் பக்கம் கொண்டு வருவதற்காக. அது போன்ற ஒரு நிகழ்வுதான் இது போன்ற சட்ட திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மதரசாக்கள் கை வைக்கப்படுகின்றன என்று சொன்னவுடன் வீதிகளில் நின்று ஆர்ப்பாட்டம் போடக்கூடிய நாம் எத்தனை பேர் நம் பிள்ளைகளால் அந்த மதரசாக்களை நிரப்பி இருக்கிறோம்? ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கின்றன, இருக்கிறது வெறும் 20 நபர்கள் தான் மதரசாவில் ஓதுகிறார்கள். அவன் கேள்வி கேட்கிறான், 20 பேர் ஓதுறதுக்கு இத்தனை ஏக்கர் எதற்கு? இந்த நிலைக்கு தள்ளியது யார்? இதற்கு விக்டிம்ஸ், குற்றவாளிகள், இது போன்ற ஒரு நிலை உருவாக்குவதற்கு யார் காரணம் என்று பார்க்கும் பொழுது நாம் தான் அதற்கு காரணம். மதரசாக்களை நம் பிள்ளைகளை கொண்டு நிரப்புவதில்லை, பள்ளிகளில் நம்முடைய இடத்தை பூர்த்தி செய்வதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு கூட்டத்தில் வரும் பொழுது குவத்தே ஃபிக்ரோ அமல் பெஹலே ஃபனா ஹோத்தி ஹே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானி உணர்வு செத்து போய்விட்டது. நம்மிடம் இருக்க வேண்டிய செயல்பாடுகள், இஸ்லாம் சார்ந்த செயல்பாடுகள் மழுங்கி போய்விட்டன. நாம் இருக்கக்கூடிய சென்னை மாகாணம் மெட்ராஸ் என்று பெயர் இருந்தது. அதற்கு காரணம் அது மதராஸ் என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்தது. சென்னையில் நிறைய மதரசாக்கள் இருந்தன. மதரசாக்களில் தான் பெரும் பெரும் அறிவு ஜீவிகள் படித்தார்கள். நான் ஒரு ஜும்மாவில் கூட சொன்னேன், ராஜாராம் மோகன் ராய் ஒரு மதரசாவில் படித்தார். அந்த இடம் என்ன என்று நான் மறக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைஸ்ராயாக இந்தியாவின் மாபெரும் புரட்சிக்கு, குறிப்பாக சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல், அவர்களிடத்தில் இந்துக்களிடத்தில் ஒரு பழக்கம், கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி கணவனோடு சேர்ந்து எரிந்து போய்விட வேண்டும். கணவன் போயிட்டார்ல, இப்ப அவருக்கு பிறகு இந்த மனைவிக்கு மறுமணம் கிடையாது, விதவை திருமணம் கிடையாது. அந்த கணவனோடு சேர்ந்து இந்த மனைவியும் எரிந்து சாம்பலாக வேண்டும். வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு போய் அந்த எரியக்கூடிய நெருப்பிலை கொண்டு போய் தள்ளி அந்த உயிரோடு ஒரு பெண்ணை அந்த கணவரோடு எரிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருந்தது. அதை எதிர்த்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவர் படித்த பள்ளிக்கூடம் பள்ளிவாசலோடு ஒட்டி இருந்த, நெருங்கி இருந்த ஒரு மதரசா பாடத்திட்டத்தில் தான். ஒருங்கிணைந்த கல்வியாக இருந்த மதரசாக்கள் எப்பொழுது ஒரு கல்வியாக மாற ஆரம்பித்தது? இந்திய மண்ணிற்காக, இந்திய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக வேண்டி உலமாக்கள் கொடுத்த ஃபத்வா. இன்று எந்த ஜமாத்துல் உலமா சபை, உலமாக்களுடைய வீரியம் என்ன என்பதை நாம் விளங்காமல் இருக்கும் பொழுதெல்லாம், சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கூட்டம் உலமாக்களுடைய சபை. எத்தனை எத்தனை இயக்கங்கள் செய்ய முடியாத காரியத்தை அல்லாவிற்காக முசல்லாக்களில் காலமெல்லாம் நிற்கக்கூடிய உலமாக்களால் செய்ய முடியும் என்பதை காலமெல்லாம் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த உலமாக்கள்
அந்த மார்க்கம் கற்றவர்கள் அவர்கள் எந்த மதரசாக்களில் ஓதினார்களோ அதற்கு பிறகு இந்திய விடுதலைக்காக ஆங்கிலம் கற்பது ஹராம் என்ற ஃபத்வாவை வெளியிட்டார்கள். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள கூடாது. ஏன்? அது நம்முடைய நாட்டை சுரண்டக்கூடிய பிரிட்டிஷாருடைய மொழி அது. அதனால் அதை நாம் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னதன் நீட்சிதான் இன்று உலமாக்கள் ஒரு கல்வி மற்றும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒரு 20 வருடமாக அந்த பாரம்பரியம் மறுபடியும் திரும்பி இன்று டியூவல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய நுனி நாக்கிலே ஆங்கிலம் பேசக்கூடிய ஆலிம்களை இந்த சமூகம் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மதரசாக்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. மக்தப் மதரசாக்களில் துவங்கி ஆலிம்கள் ஹாஃபில்கள் ஓதக்கூடிய அந்த மதரசாக்களில் நீட்சி ஏற்படவுடன் அவன் அதை சட்டமாக கொண்டு வருவதற்கு முயல்கிறான். எதற்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய இடம்? இத்தனை கோடி சொத்துக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் யாரை உருவாக்க போகிறீர்கள்? யாரும் தான் இல்லையே, ஏன் நீங்கள் இந்த சொத்தை வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு சட்டத்தை இயக்கி கொண்டு வருவதற்கு துடிக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? ஆர்ப்பாட்டம் செய்வதனால் நம்முடைய கடமை முடிந்து விட்டதா? போராட்டத்தில் நின்று கோஷம் போடுவதால் நம்முடைய கடமை நிறைவேறிவிட்டதா? இது அல்ல அதற்கான தீர்வு. இது ஒரு விதைதானே தவிர எதிர்ப்பை காட்டுவதற்கு ஒரு சின்ன கடுகளவான ஒரு வழிமுறை தானே தவிர உண்மையிலேயே ஈமானுள்ள ஒரு முஸ்லிமாக இருந்தால் இந்த தீனையும் மதரசாக்களையும் பள்ளிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று உண்மையான ஒரு நம்பிக்கையும் ஏக்கமும் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமாக இருந்தால் தன் பிள்ளையை மதரசாவில் சேர்க்க வேண்டும். ஆலிம்களாக ஹாஃபில்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் முனைய வேண்டும். இரு கல்வியோடு அவர்கள் வெளியே வரும் பொழுது இந்த சமூகத்திற்கு ஏராளமான பங்களிப்புகளை அவர்களால் வழங்க முடிகிறது. சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அந்த கல்வி ஞானத்தை கொடுத்து வளர்த்தால் பின்னாளிலே அவர்கள் சுடர்விட்டு வீசக்கூடிய சூரியனாக பிரகாசிப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் செக்குலர் எஜுகேஷனை மட்டும் கொடுத்து என்னை சாதித்து விட்டோம்? நம் பிள்ளைகளை தீன்தாரிகளாக வளர்த்து விட்டோமா? தீன்தாரிகளாக இல்லை, ஒழுக்கம் இருக்குதா நம் பிள்ளைகளிடத்தில்? இவ்வளவு லட்சக்கணக்கில் செலவழித்து படிக்க வைத்து நம்ம இவ்வளவு பெரிய ஆளா உருவாக்கினாரு, அந்த தந்தையை தாய் மதிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதா? எத்தனையோ பேர் ஜெர்மன்ல இருக்கிறார்கள், ஜப்பானில் இருக்கிறார்கள், என் மகன் துபாயில இருக்கிறான், ஸ்வீடன்ல இருக்கிறான், டென்மார்க்ல இருக்கிறான், சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நல்லா இருக்கியாப்பா என்று போனை போட்டு கேட்பதற்கு நாதி இல்லையே. இந்த நிலையை தான் இந்த உலக கல்வி உருவாக்கி இருக்கிறது. வேறு எதையும் நாம் சாதிக்கவில்லை. நம் பிள்ளைகளுக்கு ஏதோ பெரிய இதை கொடுத்து விட்டோம் என்று நினைக்கிறோம். கிடையாது நண்பர்களே. மார்க்க கல்விதான் நம்மை முதலில் அவர்களுக்கு மரியாதை கற்றுத் தருகிறது. பெற்றோரை மதிக்க கற்றுத் தருவது மார்க்க கல்வி, பெரியோர்களை மதிக்க கற்றுத் தருவது மார்க்க கல்வி. நீ உலகத்தில் எவ்வளவு பெரிய உயரத்தில் உயர்ந்தாலும் உனக்கு சொர்க்கம் உன் தாயின் காலடியில் என்று சொல்லித் தருவது மார்க்க கல்வி. அதை விட்டு நாம் வெறும் இந்த வேர்ல்டு எஜுகேஷனை கொடுத்து எதை இந்த உலகத்தில் நாம் சாதித்து விட்டோம்? நம் பிள்ளைகள் என்னவாக உருவாகி விட்டார்கள்? ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியமாக நிற்கிறோம். உருவாக்கி வளர்த்து விட்ட பிறகு என் பிள்ளை சரியில்லை, அவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலைகள் தான் இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. எனவே நாம் வரக்கூடிய சமூகத்தை, அடுத்த தலைமுறையை மார்க்கத்தை நோக்கி தள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்க வேண்டும். குறிப்பாக பள்ளிவாசல்களை நம் பிள்ளைகளை கொண்டு நிரப்ப வேண்டும். நாம மட்டும் பள்ளிவாசலுக்கு வரோம், நம்முடைய பிள்ளைகள் எங்கே? நம்முடைய அடுத்த சந்ததிகள் எங்கே? அவர்கள் வந்தால்தான் பள்ளிவாசல் நிரம்பும், பள்ளியின் மீதான அவர்கள் எதிரிகளுடைய பார்வையும் திரும்பும். நம்முடைய பிள்ளைகள் மதரசாக்களை நிரப்பினால்தான் மதரசாக்கள் மீது கை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு திரும்பும். காரணம், இந்த எண்ணத்தை போட்டு முஸ்லிம் சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற இந்த நடைமுறை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதற்கு பிறகும் நாம் அதிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் எதற்கு அந்த நிலம்? 100 கோடி சொத்து ஒரு மதரசாவில் இருக்கிறது, அதை முஸ்லிம் சமூகம் பயன்படுத்தவில்லை, எதற்கு அந்த நிலம் என்று அல்லாஹும் யோசிக்கிறான். ஏன் இந்த சமூகத்திற்கு நாம் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும்? எனவே நாம் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய ஞானத்தை, ஒழுக்கம் சார்ந்த மாரல் எஜுகேஷனை நாம் கொடுக்க வேண்டும்.
மாரல் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன் என்று இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்குது. ஆனால் அது எதுவுமே தராத உண்மையான வேல்யூவை, ஒரு மாரல் கல்வி ஞானத்தை, ஒழுக்கவியல் சார்ந்த பாடத்தை வெறும் இஸ்லாம் மட்டுமே கொடுக்க முடியும். இது ஓப்பன் சேலஞ்ச். எத்தனை பெரிய அறிவு ஜீவிகள் இன்னைக்கு எவ்வளவு புத்தகங்கள் எழுதினாலும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே அவர்கள் தனி PhD பாடமாக வைத்தாலும் அது அத்தனையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கமாகத்தான் இருக்குமே தவிர உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் எவருக்கும் ஒழுக்கத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இல்லை. அந்த ஆற்றலும் பக்குவமும் வழிகாட்டுதலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மட்டுமே இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சையத்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய பாசறையில் சின்ன வயதிலிருந்து வளர்ந்தவர்கள், அவர்களுடைய சபையில் ஒன்று சேர்ந்தவர்கள். நபியவர்கள் ஒரு நாள் ஒரு மரத்தை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். ஒரு மரம் கனி கொடுத்து கொண்டே இருக்கும், மனிதனுக்கு ஒப்பான ஒரு மரம், அது என்ன என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களில் அபூபக்கர் நாயகம் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த சபையில் யாரும் பதில் சொல்லவில்லை. எனக்கோ அந்த பதில் தெரியும், அது என்ன மரம் என்று. ஆனாலும் பெரிய சஹாபாக்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க, மூத்தவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது நாம் வாய் திறப்பதா என்று நான் அமைதியாக இருந்து விட்டேன். வெளியில் வந்த பிறகு என் தந்தையிடம் சொன்னேன், தந்தை எனக்கு தெரியும் அது என்ன மரம் என்று. அது பேரித்தம்பழம் தான், பேரித்தம்பழ மரம்தான் பெருமானார் கேட்கக்கூடிய கேள்விக்கான விடை என்று எனக்கு தெரியும். ஆனால் பெரும் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது எப்படி நாம் வாய் திறப்பது, அது ஒரு மரியாதை குறைவாயிற்றே என்று நான் அமைதியாக இருந்தேன். இன்னைக்கு மரியாதை என்றால் என்னவென்றே நம் பிள்ளைகளுக்கு தெரியாது. முதலில் பெற்றோர்களாகிய நாம் பாடம் படிக்க வேண்டும். சிறுவயதில் கற்றுக்கொண்ட மக்தப் மதரசாவினுடைய ஃபிக்ஹையும் ஹதீஸையும் சூறாக்களையும் வைத்துக் கொண்டு 50-60 வயது வரை காலம் ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி நம் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடியும்? எப்படி ஒரு முன்மாதிரியாக நாம் வாழ முடியும்? நமக்கு முதலில் மார்க்க ஞானத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும். சாதாரண ஒரு ஸ்கூல் படிப்புல ஒரு 10 மார்க் குறைவாகிவிட்டால் அந்த படிப்பை பற்றி வாசனை இல்லாதவர்களும் புலம்புகிறார்கள். என் பையன் இப்படி கம்மி ஆயிட்டா மார்க்கு, என்னுடைய பையன் இப்படி எக்ஸாம் வருது, இவன் சுத்திட்டு இருக்கிறான். தானும் புலம்புவார்கள், பையனையும் திட்டுவார்கள், பக்கத்தில் உள்ளவர்களும் புலம்புவார்கள். அதுவே மார்க்க கல்வி என்று வந்துவிட்டால் அதை பற்றிய சிந்தனையே அவர்கள் இருப்பதில்லை. எப்பயோ குரானை தொட்டான என் பையன், அதுக்கப்புறம் குரானையே தொடவில்லையே, இதை ஒரு பெரிய புலம்பலாகவோ ஒரு வருத்தமாகவோ அவர்கள் எடுப்பதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், ஒரே இரவிலே மொத்த குர்ஆனும் குர்ஆனுடைய அந்த பிரதிகள் இருந்து உயர்த்தப்பட்டு விடும். குர்ஆனுடைய வார்த்தைகளே இருக்காது. ஒரே ஒரு இரவு தான், நைட்டு தூங்குவோம், காலையில் விழிப்போம், குர்ஆனை மறுநாள் திறந்து பார்த்தால் குர்ஆனின் எழுத்துக்கள் எதுவும் இருக்காது. இது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதி இருக்கக்கூடிய ஹாஃபில்களுடைய நெஞ்சங்கள் இருக்கிறது அல்லவா, காலையில் எழுந்தால் ஹாஃபில்களுக்கு அந்த குர்ஆனை மறந்து போய்விடும். ஒரு குர்ஆனுடைய ஒரு புத்தகத்தினுடைய பாதுகாப்பு எதன் மூலம் உலகத்தில் நடக்கிறது? அந்த புத்தகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைப்போம், டிஜிட்டலாக அதை நாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம், சாஃப்ட் காப்பியாக ஹார்ட் காப்பியாக எடுத்து வைப்போம், அதனுடைய அசல் போனாலும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குர்ஆனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அது கோடான கோடி ஹாஃபில்களுடைய உள்ளத்திலே அது மனனமாக ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சாஃப்ட் காப்பி. இங்க இருக்கக்கூடிய எந்த காப்பி போனாலும் அந்த காப்பி போகாது. ஆனால் மறுமையினுடைய நெருக்கம் எப்படி இருக்கும்? குர்ஆன் உள்ளங்களில் இருந்து எடுக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு அவர்களுடைய உள்ளத்தில் தேவையற்ற கவிதைகளும் வீணான வார்த்தைகளும் அநாகரீகமான அனாச்சாரமான சொற்களும் தான் அவர்கள் மனதில் இருக்கும். அப்படி ஒரு காலம் வந்தால் கியாமத் வந்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்முடைய உள்ளங்களில் எது மிகைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய சிந்தனைகள், அதனுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறதா, அல்லது அனாச்சாரங்கள், கவிதைகள், கேவலங்கள், ஆபாசங்கள், அசிங்கங்கள் அதிகமாக இருக்கிறதா? நமக்கு நாமே அதை நாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வருங்கால சந்ததிகளை ஆலிம்களாக உருவாக்க வேண்டும், ஹாஃபில்களாக உருவாக்க வேண்டும். அவர்கள் போய்
மார்க்கத்திற்கு சேவை செய்து ஒரு இமாமாக முதலிசாக உட்கார்வதற்காக ஆலிம் ஹாஃபிலாக ஆன காலம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒரு பையன் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ்வதற்கே அந்த ஞானமும் அந்த வாசலும் தேவைப்படுகிறது. ஏன்னா வீடுகளில் நமக்கு இஸ்லாமிய சூழல் என்பது 1% கூட இல்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதியானவர்களாக அவர்கள் இல்லை. அதன் விளைவாக பிள்ளைகளிடத்தில் மார்க்கம் இல்லை. நம் பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களாக வளர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக அவர்கள் ஆலிமாக இருக்க வேண்டும், கட்டாயமாக அவர்கள் ஹாஃபிலாக இருக்க வேண்டும். அந்த இல்மு ஞானமும் அந்த குவத்துல் ஹிஃப்தும் நம் பிள்ளைகளை தான் மட்டுமாவது 5 வேளை தொழக்கூடியவர்களாக மாற்றும், தன் குடும்பத்தை மட்டுமாவது தீன்தாரியாக உருவாக்குவதற்கு கட்டமைப்பதற்கு ஒரு குடும்பத்திற்கும் ஒரு ஹாஃபில் தேவை, ஒரு ஆலிம் தேவை. எனவே அப்படிப்பட்ட ஒரு காலம் நாம் வாழக்கூடிய இந்த காலம் என்று இருக்கும் பொழுது நம் பிள்ளைகளை மார்க்கத்தை நோக்கி திசை திருப்புவதனுடைய அந்த நீட்சி தான் இது போன்ற சட்டங்களை தகர்த்தெறியும். நாம் வரும் பொழுதெல்லாம் கையை பிடித்து நம் பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளிவாசலில் உட்கார வைப்பதனுடைய அந்த ஒன்றுதான் பள்ளிவாசல்கள் மீது கை வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து நீக்கும். இதை தவிர வேறு எந்த போராட்டமும், எந்த கோஷமும், எந்த ஆர்ப்பாட்டமும் அவர்களை அசைக்கப் போவதில்லை. எனவே நாம் உணர்வு பெற்ற சமூகமாக மாற வேண்டும். குவத்தே ஃபிக்ரோ அமல் பெஹ்லே ஃபனா ஹோதி ஹே. ஏற்கனவே நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக ஆகிவிட்டது. அதை மீட்டெடுப்பதற்கான பயிற்சியிலும் அதற்கான முயற்சியிலும் கவனத்திலும் நாம் நம்முடைய சிந்தனைகளை வருங்காலத்தில் செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த விடுமுறை காலங்கள் நம்முடைய பிள்ளைகளை சம்மர் கிளாஸுக்கு கட்டாயமாக அனுப்பணும். மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் அவர்களை நாம் ஈடுபடுத்த வேண்டும். பள்ளிவாசல்களில் உலமாக்களோடு அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் மாலிக் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன் சொல்வார்கள், நாங்கள் ஒரு சிறு வயது சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தோம். 20 நாட்கள் அவர்களோடு நாங்கள் தங்கினோம். தங்கி அவர்களுடைய உபதேசங்களை கேட்டோம், அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். முடித்துவிட்டு 20 நாட்கள் கழிந்து நாங்கள் திரும்பவும் செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கூப்பிட்டு சொன்னார்கள், மக்களே, என்னிடம் எதை நீங்கள் பார்த்தீர்களோ அதை உங்களுடைய ஊர்க்காரர்களுக்கு போய் சொல்லுங்கள், உங்களுடைய குடும்பத்தாருக்கு போய் சொல்லுங்கள். என்னிடத்தில் எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதை கொண்டு போய் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஊராருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்படி தொழ பார்த்தேனோ அப்படியே நீங்களும் தொழுங்கள், உங்களுடைய கூட்டத்தாரையும் தொழுவதற்கு ஏவுங்கள். உங்களுக்கு தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒரு பாங்கு சொல்லுங்கள், அதில் யார் நன்கு மார்க்கத்தை தெரிந்திருக்கிறீர்களோ அவர்கள் இமாமத் செய்யுங்கள் என்று இவ்வளவு அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய தேவை என்பது காசோ பணமோ வீடோ வாசலோ அல்ல. இது அல்ல நம்முடைய சொத்துக்கள். இப்பொழுது எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அதை பறிமுதல் செய்வதற்கு சட்டம் இயற்றக்கூடியவர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நமக்கு தேவையான சொத்து என்பது ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய சூழ்நிலை நிறைந்த குடும்பமும் தான். எனவே அந்த சொத்துக்களை நாம் சேகரிக்க முயல்வோம். நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு விடுமுறைக்காக சம்மர் கிளாஸ்கள் ஒவ்வொரு மொஹல்லாக்களிலும் நடக்கிறது. சில மதரசாக்களில் 20 நாட்கள் 30 நாட்கள் முழுமையாக தங்கி முழுமையாக அந்த ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகளை பிராக்டிக்கலாக கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறைகள் இருக்கிறது. இதை நாம் தேடி நம் பிள்ளைகளுக்கு இந்த சொத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். செயல்பாடுகள் ரீதியாக நம் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. இங்க நாம சொல்லி கொடுக்கிறோம், காலையில் இந்த துவா ஓதணும், சாப்பிடும்போது இந்த துவாவை ஓதணும், பாத்ரூம் போகும்போது இந்த செயல்பாடுகளை செய்யணும். வீட்டுக்கு போனா ஹஸ்ரத் அவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட். அப்ப நாம கேட்கிறோம், நாங்க சொல்லி கொடுப்பது எங்களுடைய கடமை, அதை செயலாற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்துவது யாருடைய கடமை? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹஸ்ரத் போய் உட்கார்ந்து அவன் பாத்ரூம் போகும்போது இதை செய்யறானான்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் உட்கார்ந்து அவன் சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஹஸ்ரத் உட்கார்ந்து தம்பி நீ சொல்லுன்னு சொல்ல முடியுமா? இது யாருடைய கடமை? சொல்வதும் ஞானத்தை கொடுப்பதும் உலமாக்களுடைய பள்ளிவாசலுடைய மதரசாக்களுடைய கடமை என்று சொன்னால் அதை செயலாக்கத்தில் கொண்டு வருவதற்கு எல்லா வகைகளும் ஏற்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை அல்லவா?
குடும்பத்தில் இருப்பவருடைய கடமை அல்லவா, அங்கே நாம் சரிந்து விடுகிறோம். அவன்கிட்ட கேட்டா, பிள்ளைகிட்ட கேட்டா சாப்பிடும் துவாவை சொல்கிறான். தூங்கும் பொழுது என்ன துவா ஓதணும்ன்றதை அழகா சொல்றான். அதை வெறும் மெமரியில இருக்கிறது, எக்ஸாம் எழுத சொன்னா பேப்பர்ல இருக்கிறது, அமலிலே இல்லை என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? எங்கே மாற்றங்கள் தேவை? எனவே நமக்கு செயல்பாடு ரீதியான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது ஒரு புறம் என்று சொன்னால், அதை செயலாற்றி தன் கண் முன்னால் காட்டுவதற்கு பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி தேவை. அந்த முன்மாதிரிகளாக பெற்றோர்கள் உருவாக வேண்டும். குறைந்தபட்சம் அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலில் அவர்களுடைய காலையிலிருந்து மாலை வரை இருக்கக்கூடிய நேரங்களில் அதிகமான நேரத்தை பள்ளியில் அவர்கள் செலவழிப்பதற்கு பழக வேண்டும். உலமாக்களோடு அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் எது நல்லது, எது கெட்டது, எதை எப்படி செய்ய வேண்டும், இந்த உணர்வுகள் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். எப்படி ஞானம் ஒரு ஒரு ஆலிமுடைய உள்ளத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகிறதோ, அதே போல இஸ்லாம் சார்ந்த மார்க்க ரீதியான உணர்வுகளும் பரிமாறப்பட வேண்டும். ஆனா நாம நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உலக ரீதியான விஷயத்தில் அவர்கள் உணர்வுகளை மேலோங்கும்படி நாம் வைத்திருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தால் அதற்கு மேல் அவனால் இருக்க முடியவில்லை. அவனுக்கு ஒரு கேட்ஜெட் தேவைப்படுகிறது, அவனுக்கு ஒரு டிவி தேவைப்படுகிறது, ஒரு மொபைல் போன் தேவைப்படுகிறது. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை, மன ரீதியாக பிள்ளைகளை மன அழுத்தங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. சில கல்லூரி மாணவர்கள் 10th படிக்கக்கூடிய மாணவர்களா வந்து சொல்றாங்க, ஹஸ்ரத் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. என்னப்பா உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு உனக்கு என்ன மனைவி மக்கள் இருக்கிறார்களா? மாதம் வீட்டுடைய கரண்ட் பில்லை கட்டணுமா, இல்ல வாடகை கொடுக்கணுமா? என்ன உனக்கு வேலை இருக்கிறது? எதற்கு நீ ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டும்? அவர்களுக்கு மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழிகளை இந்த கேட்ஜெட்ஸ், மொபைல் போன்கள் என்று ஏற்படுத்தியிருக்கின்றன. விடுமுறை நேரத்தில் நம் பிள்ளைகளை மார்க்கத்தை நோக்கி திருப்பவில்லை என்று சொன்னால் இந்த மாதம் முழுக்க மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மாதமாக அவர்களுக்கு மாறிவிடும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த சம்மருடைய வகுப்புகளில் நாம் சேர்க்க வேண்டும். தொடர்ந்து அதை நாம் கண்காணிக்க வேண்டும். காலையில 10 மணிக்கு போறான், 1 மணிக்கு வந்துட்டான், அவன் என்ன படித்தான், என்ன அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டது, எதை பற்றியுமே கவலை இல்லை பெற்றோர்களுக்கு. போனியா வந்தியா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தோமா, இன்னைக்கு என்ன கத்து கொடுத்தாங்க, அது எப்படி அதை பிராக்டிஸ்ல கொண்டு வரது, இதை எதை பற்றியும் ஒரு பெற்றோர் கவலைப்படவில்லை என்று சொன்னால் இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அவர்களுக்கு எதை உருவாக்கும்? எனவே நாம் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். அனுப்பிய பிறகு அவர்களை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அவர்கள் இந்த 1 மாதம் முழுக்க இங்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப படிப்பதற்கும் அதை செயலாக்கத்தில் கொண்டு வருவதற்கும் பெற்றோர்களாகிய நீங்கள் கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும். நம்முடைய இந்த 1 மாதம் என்பது பிள்ளைகளுக்கு மட்டுமான விடுமுறை மாதம் அல்ல. வருடம் முழுக்க காலையில போறான், நைட்டு வர்றான் பிள்ளை. அவனோடு தந்தைக்கு பெரிய லெவல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. காரணம், அவன் தூங்கிய பிறகு அவர் வருகிறார், அவன் எழுந்து போகும் பொழுது இவர் தூங்குகிறார். எப்படி ஒரு பிள்ளை உருவாக்க முடியும்? எப்படி ஒரு தந்தையினுடைய அந்த வழிகாட்டுதலும் ஒரு அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் ஒரு பிள்ளை எப்படி அவர்கள் இந்த உலகத்தினுடைய விஷயத்தை, மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும்? எனவே அவர்களோடு நாம் நம்முடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும். என்ன உணர்வில் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்கிறார்கள், என்னென்ன குணங்கள் நம் பிள்ளைகளிடம் இருக்கிறது, கோபக்காரனா, அன்பானவனா, அமைதியானவனா, பொறுமையானவனா, எடுத்ததற்கெல்லாம் நர்வஸ் ஆகக்கூடிய டைப்பா, இதை நம்முடைய தந்தைமார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். டேட் ஆஃப் பர்த்தே தெரியல, எங்கேயாவது போய் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண சொன்னா எப்போ உங்க பையனுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, ஒய்ஃப்ட கேட்கிறாங்க. ஒய்ஃப்ட ஃபோன் போட்டு கேட்கிறாங்க, எப்போ நம்ம பையனுடைய அது ஏதோ லேசா மறந்துடுச்சு, அது 2-3 இருக்கிறதுனால எனக்கு அப்படி மறந்துடுச்சு. இது மறதிக்கானது அல்ல, அட்டாச்மெண்ட் குறைவினால் ஏற்படக்கூடிய விலை. எனவே நம்முடைய பிள்ளைகள் நாம் ஏதோ பெற்று போட்டுட்டோம், அதற்காக சம்பாதிச்சு கொடுத்துதான் ஆகணும், பள்ளிவாசல் ஸ்கூலுக்கு அனுப்பிதான் ஆகணும், இப்படி ஒரு நிர்பந்தத்தில் நம் பிள்ளைகளை நாம் அணுகக்கூடாது. அவர்கள் அமானிதங்கள், அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள். அவர்கள் எத்தனையோ தாய்மார்களும் தந்தைமார்களும் ஏங்கி தவித்தும் கிடைக்காத பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. காலம் கடந்து 40-50 வயது ஆயிடுச்சு, ஒரு புள்ள கூட இல்ல, லட்சக்கணக்கில் செலவு செய்து விட்டு என்று எத்தனையோ நாவுகள் சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ் எந்த சிரமமும் இல்லாமல் கொடுத்த அற்புதமான பொக்கிஷங்கள் அவர்கள்.
எனவே அவர்களை மார்க்கத்தை கொடுத்து அலங்கரியுங்கள், தீனை கொடுத்து அலங்கரியுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குர்ஆனுடைய வார்த்தைக்கும் அவர்களை அப்ரிஷியேட் செய்யுங்கள். அவர்கள் மார்க்கம் சார்ந்து ஒவ்வொரு நேரத்திலும் துஆவை ஓதினால் அன்பளிப்புகளை கொடுங்கள், அதை பாராட்டுங்கள், அதை பிறரிடத்தில் உயர்த்தி பெருமையாக பேசுங்கள். பிள்ளை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பதை முதல் நாம் நிறுத்திவிட வேண்டும். எனவே வரக்கூடிய காலங்கள் நாம் நம் பிள்ளைகளோடு இந்த ஒரு மாத காலம் நம்முடைய அரவணைப்பை, அன்பை, அட்டாச்மெண்ட்டை அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மார்க்கத்தை கற்பதற்கு அவர்களை நம்முடைய பள்ளிவாசலுக்கு அனுப்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் வரக்கூடிய புதன்கிழமை 23ஆம் தேதி முதல் 10:30 மணியிலிருந்து லொஹர் வரை சமருடைய கிளாஸ் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாம் மார்க்கத்தையும் நடத்துகிறோம், அவர்களுக்கு இதை பிராக்டிக்கலாகவும் சொல்லித் தரணும். அதே நேரத்தில் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் அவர்களுக்கு அதை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நாம் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோம். எனவே நாம் இந்த வாய்ப்பை, பொன்னான அந்த வாய்ப்புகளை, இந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளை நம் பள்ளிவாசலுக்கு அனுப்ப வேண்டும். நாம் வரும்பொழுதெல்லாம் அவர்களை கூப்பிட்டு கொண்டு வர வேண்டும். அடுத்து நம் பிள்ளைகளை சுபஹுடைய தொழுகைக்கு நாம் ஆர்வப்படுத்தணும். காலையில நாம முதல்ல எழுந்திருக்கணும். அந்த பிள்ளைகளை லீவு நேரம் தானே, இந்த நாட்கள் கூட தொழுவலனா எப்படி அவர் என்னைக்கு அதை பிராக்டிஸ் பண்ணுவார்? இத்தனை நாள் எக்ஸாமு, படிப்பு, டியூஷனு நாமே 1000 பொய்யான காரணங்களை உருவாக்கி நாம தள்ளிட்டோம். விடுமுறை நாட்களில் கூட அவன் காலையில் அதிகாலை எழக்கூடிய பழக்கம் இல்லை என்று சொன்னான். எத்தனையோ வெற்றியாளர்கள் அவர்கள் வெற்றி பெற்றதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் அதிகாலை எழுவது. இன்னைக்கு மக்கள்கிட்ட சுபுஹ் தொழுகைன்னு சொன்னா மண்டையில ஏற மாட்டேங்க. வெற்றியாளர்கள், பணக்காரர்கள் பாருங்க, காலையில எழுந்து 3-4 மணிக்கு எழுந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஜோஷ் வந்து விடுகிறது, ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அப்போ நம்ம பிள்ளையும் அப்படி பணக்காரனாக ஆக வேண்டுமே, அதற்காகவாவது காலையில் எழுப்புங்கள். அதற்கு பிறகு அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வாருங்கள். 5 நேர தொழுகையாளிகளாக இந்த ஒரு மாதம் முழுக்க நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவரவர்களுக்கு எங்கெங்கே மார்க்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ, நம்முடைய ஹயாத்துல் இஸ்லாம் மதரசாவிலே அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பிபி நிஸ்வான் மதரசா இருக்கிறது. எங்கெல்லாம் நமக்கு மார்க்க கல்விகள் பெண்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறதோ அங்கே நம்முடைய பெண்மணிகளை அனுப்ப வேண்டும். 1000 நபர்கள், 1000 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பேரும் மதரசாக்களையும் பள்ளிவாசலையும் இந்த விடுமுறை காலத்தில் நிரப்ப வேண்டும். அதற்கான எல்லா வழிவகைகளையும் பெற்றோர்களாகிய, வழிகாட்டிகளாகிய, நாளை இறைவனிடத்தில் எந்த பிள்ளைகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்களோ அந்த பொறுப்புதாரர்களாகிய நீங்கள் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய சந்ததிகளை வளமானவர்களாக, மார்க்கம் சார்ந்தவர்களாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. அவர்களை மார்க்கம் சார்ந்து உருவாக்குவதற்கான எல்லா வழிவகைகளையும் பெற்றோர்களாகிய நமக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.